முன்னொரு காலத்தில் தட்சணாபுரம் என்ற ஊரில் ஒரு பெண்மணி வசித்து வந்தாங்க. அந்த அம்மாவோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. மருத்துவம் செய்ய அவங்களுக்கு வசதி இல்லை. அந்த ஊர் குளக்கரையில ஒரு அரச மரம், அதன் அடியில ஒரு பிள்ளையார். தினமும் அந்த அம்மா குளத்துல குளிச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செஞ்சு 2 பூக்களை பறிச்சு போட்டு தம் புருஷனோட வியாதி குணமாகணும்னு கண்ணீர் மல்க வேண்டினாங்க. ஒரு நாள் அந்த பெண்மணி அதிகாலையிலே குளக்கரைக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த அரச மரத்துல இருந்த பேய் ஒண்ணு அவங்க கண்ணுக்கு தென்படவும் பயந்து போய் அலறினாங்க. அந்த பேய் தினமும் இவங்களை பார்த்து இவங்க நிலைமைய அறிஞ்சு வச்சிருந்தது. அதனால, அம்மா, என்னை பார்த்து பயப்படாதே, அறகுறையா செத்து போனதால இப்படி பேயா இருக்க, இந்த அரச மரத்தை விட்டு வேற இடம் போகணும். ஆனா வேற இடம் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த மரத்துக்கிட்ட வந்து ஒருத்தன் நாயனம் வாசிக்கிறேன்னு அபஸ்வரமா வாசிச்சு என்ன கோபடைய வைக்கிறான். அதை கேட்க சகிக்கல. வேற நல்ல இடம் இருந்தா சொல்லு, நான் அங்க போய்க்கிறேன், உனக்கும் உதவி செய்கிறேன் என்றது. பேயா இருக்கிற நீ எனக்கு என்ன உதவி செய்வ? அந்த பெண்மணி கொஞ்சம் தைரியம் வந்து கேட்க, ஏன் முடியாது? நீ எனக்கு ஒரு நல்ல இடத்தை காட்டு, நான் இந்த ஊர் ராஜாவோட பையனை பிடிச்சுக்கிறேன். எந்த மந்திரவாதியாலும் என்னை விரட்ட முடியாது. நீ வந்து என்ன விரட்டுறேன்னு ராஜா கிட்ட சொல்லு, நானும் உன்னை பார்த்ததும் அவனை விட்டு விலகி போயிடுறேன். ராஜா உனக்கு நிறைய சன்மானம் தருவாரு, அதை வச்சு உன் புருஷனுக்கு வைத்தியம் செஞ்சு பொழைச்சுக்க அப்படின்னு பேய். அந்த பெண்மணிக்கு இது பிடிச்சிருந்தது. சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த ஊரில் இருந்த 15 மைல் தொலைவுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அது உனக்கு வசதியா இருக்கு, அங்க போய் தங்கிக்க. அதுக்கு முன்னாடி ராஜா பையனை பிடிச்சுக்க, நான் வந்து விரட்டுறேன்னு சொன்னாங்க. அந்த பேய் அந்த ஊர் ராஜாவோட மகனை போய் பிடிச்சுக்கிச்சு. ராஜா பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு மந்திரிச்சார். ஒன்னும் நடக்கல. பேயை ஓட்டுறவங்களுக்கு சன்மானம் வழங்குறேன்னு அறிவிச்சாரு. யார் வந்தும் பேய் போவானான்னு பாருன்னு அடம் பிடிச்சது. அப்பதான் நம்ம பெண்மணி அங்க வந்து, பேயை நான் ஓட்டுறேன் மகாராஜா அப்படின்னாங்க. ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நினைப்புல மகனோட அறைக்கு அனுப்பி வச்சாரு. அந்த அம்மா உள்ளே நுழைஞ்சதும், பேய் வந்துட்டியா, இவ்வளோ நாள் ஆச்சா நீ வந்து சேர? இந்த மந்திரவாதிகளோட வேப்பையில அடியெல்லாம் தாங்கிட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருந்தேன். இனிமே நான் அரச மரத்துக்கு போயிடுறேன். அங்க பிடிக்கலைன்னா வேற எங்கேயும் போவேன். அங்க வந்து உன் வேலையை காட்டக்கூடாது. ராஜா கொடுக்கிற சன்மானத்தை வச்சு பொழைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்துருச்சு. இளவரசன் பழைய நிலைக்கு திரும்பவும் ராஜாவுக்கு மகிழ்ச்சி. நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அந்த பெண்மணியை வாழ்த்தி அனுபவிச்சாரு. இப்படி கொஞ்ச காலம் ஓடிடுச்சு. இப்ப அந்த பேய் பக்கத்து நாட்டு ராஜாவோட பெண்ணை பிடிச்சிருச்சு. இந்த ராஜாவோட பையனை தான் அந்த பெண்ணுக்கு கட்டி கொடுக்கிறதா இருந்துச்சு. அந்த சமயத்துல பேய் பிடிச்சுக்கவும் அவரு நம்ம ராஜா உதவியை நாடினாரு. ராஜாவும் பேய் ஓட்டின பெண்மையை கூப்பிட்டு போய் பக்கத்து நாட்டு இளவரசியை பிடிச்சிருக்கிற பேயை விரட்டிவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இந்த அம்மாவுக்கு தர்ம சங்கடம். போனா பேய் கிட்ட கொடுத்த வாக்கை மீறிட்ட மாதிரி ஆகும், போகலைன்னா அரசாங்கம் குற்றமாயிடும். என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி பக்கத்து நாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. அங்க போய் இளவரசியை பார்த்தாங்க. இளவரசி உடம்புல இருந்த பேய் அந்த அம்மாவை மிரட்டுச்சு. நான் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேனே, ஏன் வந்த? நீ வந்தா நான் போயிருவேனா அப்படின்னு கேட்டுச்சு. ஐயோ, உனக்கு உதவுறதுக்காகத்தான் நான் வந்தேன். அந்த அபஸ்வர நாதஸ்வரக்காரன் நாளைக்கு உங்க முன்னாடி வந்து வாசிக்க போறானாம். அதை கேள்விப்பட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். நீங்க தாராளமா இந்த பொண்ணு உடம்புல இருங்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாங்க. ஐயோயோ, அந்த நாதஸ்வரக்காரனா? அபஸ்வரத்தை என்னால கேட்க முடியாது, நான் இப்பவே கிளம்புறேன்னு கிளம்பிருச்சு பேய். அந்த ராஜாவும் மகிழ்ந்து போய் நிறைய ஆபரணங்கள் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பி வச்சாரு. இப்ப அந்த பெண்மணி ஓரளவு வசதி ஆயிட்டாங்க. கணவனும் நோயிலிருந்து விடுபட்டு நல்லா ஆயிட்டான். 1 வருஷம் ஓடி இருக்கு. இதுவரைக்கும் குட்டி குட்டி நாடுகளோட அரசர் கூப்பிட்டு இருந்தார். ஆனா இப்போ பேரரசர் டில்லி அரசர் பெண்மணியை கூப்பிட்டு அனுப்பி இருந்தார். அவரோட பெண்ணை இந்த பேய் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அதை விரட்ட இந்த அம்மாவை கூப்பிட்டு இருந்தார். இந்த அம்மாவும் போனாங்க. இந்த முறை பேய் என்ன சொல்ல போகுதுன்னு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ஆனாலும் அதை காட்டிக்காம மிடுக்கா போய் நின்னாங்க. இப்ப எதுக்கு வந்த? உனக்கு இதே வேலையா போச்சே, இங்கேயும் அந்த அபஸ்வர கலைஞன் வரப்போறானான்னு கேட்டுச்சு பேய். அவன் இனிவே வரமாட்டான், அதை சொல்லத்தான் வந்தேன். ஏன், என்னாச்சு? அவன் செத்து போய் 1 மாசம் ஆகுது. இனிமே அவனால் உனக்கு தொல்லை இல்லை. அப்பாடா, நிம்மதி. அவன் தொல்லைதான் இல்லையே. நீ ஏன் இப்படி ஒவ்வொரு ராஜாவோட பசங்களையா பார்த்து பிடிச்சுக்குன்னு தொந்தரவு பண்ற? பேசாம உன் பழைய அரச மரத்துக்கே போ. அங்க இருக்கிற பிள்ளையாரை கும்பிட்டா உன் பேய் உருவம் போய் முக்தியாவது கிடைக்கும் இல்லையான்னு அந்த அம்மா கேட்கவும் பேய்க்கும் அது சரியா பட்டது. நீ சொல்றது சரிதான். ஒவ்வொரு
பொண்ணுங்களையும் பிடிச்சு ஆட்டி வேண்டப்பட்டதை சாப்பிட்டு அழுத்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பேயா அலையிறது? நீ சொல்ற மாதிரி பழையபடி அரச மரத்துக்கே போயிடுறேன். அந்த பிள்ளையாரு எனக்கு நல்ல கதி கொடுக்கட்டும்னு சொல்லி அந்த பெண்ணை விட்டு கிளம்பிருச்சு. சக்கரவர்த்தியோட பொண்ணு குணமானதும் அவருக்கு நிறைய மகிழ்ச்சி. அல்ல குறையாமல் பொன் பொருள்களை பரிசா கொடுக்கவும் அதை வாங்கிட்டு அந்த பெண்மணியும் அவங்க புருஷனும் சௌக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.